வணக்கம். தமிழ் புட்கார்னர்ல நம்ம ஊரு மனமும் சுவையும் நிறைந்த சுட சுட தட்டைப்பயிறு சாதமும் அதுக்கு சைடிஷா வடகமும் சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டி காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தட்டைப்பயிறு சாதம் பண்ண போறோம். ஒரு கப் நார்மலா சாப்பாட்டுக்கு உள்ள புழுங்கல் அரிசிய இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரை கப் பிரவுன் கலர் தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை கலர் தட்டைப்பயிர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தட்டைப்பயிர் சாதத்தை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். இந்த குக்கர்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 கீறின பச்சை மிளகாய், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4ல இருந்து 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரோட கேஸ்கெட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. தட்டைப்பயிறுள்ள தண்ணிய வடிச்சிட்டு தட்டைப்பயிரை மட்டும் இதுல சேர்க்கிறேன். மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க. தட்டைப்பயிரை சேர்த்துட்டு மசாலால நல்லா பரட்டி விட்டாச்சு. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசிய தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். மசாலா வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, மூடி போட்டாச்சு. ஸ்டீமும் வந்துருச்சு. வெயிட் போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதமும் தட்டைப்பயிரும் நல்லா கரெக்டா வெந்து வந்திருக்கு. சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு சைடிஷா நான் இன்னைக்கு வடகம் பொரிச்சு வைக்க போறேன். இது இந்த சாதத்துக்கு காம்பினேஷனா இருக்கும். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வடகத்தை சேர்த்து பொரிச்சுக்கலாம். இந்த அரிசி மாவு வடகம் வீட்டிலேயே ரெடி பண்ணது. ஈஸியா குவிக்கா பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.